force is equal, if you take a spring and apply the force on this spring, if you stretch the spring, the so-called force applied is required to stretch is directly proportional to extension. F is directly proportional to minus x. To remove this proportionality, we are including a constant. That constant k is known as force constant or spring constant of the given spring or string. அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த k numerically related as force per unit extension. இது ஒன்று பார்த்தோம். இது வந்து இந்த k வந்து numerically related, actually dependent formula கிடையாது. So actually k depends on என்னது? K depends on nature of the material and area of cross section of the material wire and length of the wire or rod or spring அப்படின்னு இந்த formula பார்த்திருந்தோம். Next, we can connect springs in combination, either series combination or parallel combination we can connect. In series combination of the springs or strings, in series combination என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங், இந்த ஸ்ப்ரிங்குடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k1, அடுத்து செகண்ட் ஸ்ப்ரிங்குடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k2, இந்த மாதிரி அட்ஜசென்ட்டா கனெக்ட் பண்ணிட்டு போறது தான் series combination. In series combination, reciprocal of effective spring constant is equal to algebraic sum of reciprocal of individual spring constants. இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து சிம்பிளை பண்ணா series combinationல effective force constant is equal to k1 k2 divided by k1 plus k2. So இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது effective spring constant will be lower than lowest value among all the spring constants னு வரும். ஏன் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் லெங்த் சீரிஸ் காம்பினேஷன்ல லெங்த் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் குறையும். சரிங்களா? இது n ஐடென்டிக்கல் ஸ்ப்ரிங்ஸ் யூ ஆர் கனெக்டிங் இன் சீரீஸ், இந்த மாதிரி சோன் அப்படின்னு எழுதிக்கணும். இப்படி எழுதிட்டே போயிடும். சரிங்களா? இப்படி எழுதிட்டே போனா அப்போ எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன் சீரீஸ் காம்பினேஷன் என்ன வரும் பாத்தீங்கன்னா 1/n times of one of the spring. சரி, நெக்ஸ்ட் we are going to discuss parallel combination of the springs. Parallel combination of the springs. Parallel combination of spring. Parallel combination of springs or strings we are taking. சரிப்பா, இப்போ வந்து ஸ்ப்ரிங்ஸ் வந்து parallel combination எடுக்கிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூப் எப்படின்னு எடுத்துங்க. இந்த ரூப்ல ஸ்ப்ரிங்ஸ் கனெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் உடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k1, செகண்ட் ஸ்ப்ரிங்குக்கு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் k2. இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கையும் என்ன பண்றோம்னா ஒரு பிளாக்ல இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பிளாக் மாஸ் வந்து m, so that mg force acts downward direction. ஆக்ட் ஆகுது. அப்போ mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும்போது இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்குக்கும் இந்த பிளாக் சேம் எக்ஸ்டென்ஷன் தானே இப்படி வந்திருக்கும். அப்போ இந்த போத் த ஸ்ப்ரிங்ஸ் வில் அண்டர்கோ சேம் எக்ஸ்டென்ஷன் ஆர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன். சேம் எக்ஸ்டென்ஷன் வருமா, டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஷன் வருமா? இந்த பிளாக் வந்து இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கு கனெக்ட் பண்ணதுனால இது கையில் இந்த பிளாக் வந்து இப்படி புல் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்குக்கும் சேம் எக்ஸ்டென்ஷன் தான் வரணும். அப்படி தானே இது இங்கே வந்து பிளாக் இப்படி வந்துருச்சுன்னா, இப்படி கீழே வந்துருச்சுன்னா, இப்படி mg ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால அப்போ எக்ஸ்டென்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? இங்க இருந்து இங்க எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கும் x. அப்போ எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் அண்ட் செகண்ட் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல். இன் parallel combination எக்ஸ்டென்ஷன் ப்ரொடியூஸ்ட் இன் ஆல் தி ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஈக்குவல். சரி, இங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். ஜெனரலா ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? k into x. இப்போ வந்து x ரெண்டு ஸ்ப்ரிங்க்கு சேம், ஆனா k டிஃபரெண்ட் இல்லைங்களா? k டிஃபரெண்ட். அப்போ f1 எடுத்தோம்னா இது k1 வந்திருக்கும், இங்க x வந்திருக்கு. புரியுதா? f2 எடுத்தீங்கன்னா செகண்ட் இங்க டென்ஷன் t1 எடுத்துங்க, இந்த டென்ஷன் t2 எடுத்துங்க. அப்ப இதுதான் t1, இந்த ஃபோர்ஸ் தான் t2 சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? t2 is equal என்ன வரும் சொல்லுங்க? k2 into x. ஃபோர்ஸ் equal to k into x. சரிப்பா, இந்த காம்பினேஷனை ரீப்ளேஸ்டு பை சிங்கிள் ஸ்ப்ரிங் எடுக்க போறோம். திஸ் காம்பினேஷன் we are going to replace by hypothetical spring. ஒரு ஹைபோதெட்டிக்கல் ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். இப்படி எடுத்துட்டு இந்த ஸ்ப்ரிங் இப்படி எடுத்திருக்கேன். இந்த பிளாக் கனெக்ட் பண்ற சேம் பிளாக்கை இங்க கனெக்ட் பண்ற m. இந்த சேம் பிளாக்கை கனெக்ட் பண்ணும்போது இது ஸ்ட்ரெச்டு பை சேம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்குக்கு இந்த பிளாக் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா?
கனெக்ட் பண்ண எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கோ அதே எக்ஸ்டென்ஷன் when we are connecting same block to certain hypothetical spring. ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துட்டு அதுக்கு இந்த பிளாக் கனெக்ட் பண்ணும்போது இங்க எவ்வளவு எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கோ அதே எக்ஸ்டென்ஷன் இங்க வந்துருந்துச்சுன்னா அப்போ வந்து இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் ஈக்குவல் தானே, இங்க இருக்கிற எக்ஸ்டென்ஷன் இங்க இருக்கிற எக்ஸ்டென்ஷன் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ வந்து இதனுடைய மொத்த எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் தான் இந்த ஸ்ப்ரிங் உடைய ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இன் பேரலல் காம்பினேஷன். ஸோ இந்த பிளேஸ்ல mg ஃபோர்ஸ் தானே இங்க ஆக்ட் ஆயிருக்கும், இங்க ஒரு டென்ஷன் டீன்னு ஆக்ட் ஆயிருக்கும். அப்ப இந்த டென்ஷனுக்கும் இந்த கேக்கும் எக்ஸுக்கும் ரிலேஷன் எழுதுனா டி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க, k in parallel into x, k effective k in parallel into x அப்படின்னு வருது. இங்க t க்கு என்ன ஃபார்முலா வரும் சொல்லுங்க, t equal to mg. இங்க t equal to mg ன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஈக்லிபிரியம்ல இருக்கிறதுனால t is equal to mg அப்படின்னு எழுதுறோம். இந்த கேஸ்ல பாருங்க, இந்த கேஸ்ல t1 t2 அப்போர்டு இருக்கு, mg டவுனோட இருக்கு, ஈக்லிபிரியம்ல இருந்துச்சுன்னா அப்ப இந்த கேஸ்ல நம்ம என்ன எழுதலாம், t1 plus t2 is equal to mg. ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்க, ரைட் சைடு ஈக்குவலா இருக்கு, ரைட் சைடு ஈக்குவலா இருக்கா. ஸோ தட் we can write as what, எப்படி எழுதலாம் நம்ம இப்போ, ஈக்குவேஷன் 1 and 2 if we comparing 1 and 2, equation 1 and 2, we can get t is equal to t1 plus t2 because right side equal, so that left side equal. Now we are going to substitute values of t, t1, t2. இங்க இன்னொரு ஃபார்முலா இருக்கு, இங்க t க்கு என்ன பண்ணலாம், t equal to kx, இங்க எழுதி இருக்கும் kx. So we take this as equation A, this is as equation B, this is as equation C. Substitute t, t1, t2 from equation A, B and C. T value, t1, t2 value substitute from the equation A, B, C. From equation C you take t is equal to kpx, kp into x. From equation A we are getting t1 equal to k1x, so k1x we are substituting here. From the equation B we are getting t2 as k2x, so that we are substituting in the place of t2 as k2x, k2x. Now see here, in right hand side we can take common x, left hand side x is there, so that x we can cancel in this equation. So we are cancelling x. So as you are cancelling, then resultant value you are getting as kp is equal to k1 plus k2. That means effective force constant in parallel combination is equal to algebraic sum of individual force constant of each spring. அப்படின்னு நமக்கு கிடைக்குது. So effective force constant in parallel combination is equal to sum of force constant of each spring. ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாருங்க, k1 க்கு 1 ன்னு போடுங்க, k2 க்கு 2 ன்னு போடுங்க. அப்போ effective k என்ன வருது பாருங்க, substitute k1 is equal to 1 and k2 is equal to 2. So we are getting what is that value of kp, kp equal to 1 plus 2, 3. That means we are getting the effective force constant as greater than greatest spring constant or lower than lowest spring constant. அதாவது ரெண்டு ஸ்ப்ரிங் கொடுத்திருக்காங்க நமக்கு. First spring whose value is 1, force constant is 1. Second spring whose force constant is 2. When we are connecting these two springs are in parallel, the effective force constant we are getting as 3. Okay. Now this effective force constant we are getting is greater than greatest value among all the springs or lower than lowest values of all the springs. என்ன வேல்யூ வருது உங்களுக்கு, எது கரெக்டா சொல்லுங்க. அப்போ parallel combinationல effective force constant greater than greatest value வருதா, 1ன்றது லோயரா இருக்கு, 2ன்றது அதிகமா இருக்கு, அதை விட அதிகமா தானே வந்திருக்கு, யாருமே ஆன்சர் சொல்லல. Why we are getting in parallel combination effective force constant is greater means, see here we are connecting two rods, we assume like this, two rods we are taking, this one rod and this another rod. As we are connecting in parallel, so that effective area of cross section increases, since k is directly proportional to a, force constant is directly proportional to a. See here, force constant directly proportional to a.
அப்போ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பேரலல் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணும்போது கூடுறதுனால ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கூடுது. ஸோ தட் இன் பேரலல் காம்பினேஷன் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் இன்க்ரீசஸ். புரியுதுங்களா? சரி சரிப்பா. Now we are going to connect n parallel n identical springs. N identical springs connect பண்ண போறோம். N identical springs in parallel. N identical springs in parallel like this we are connecting. Each value is k. Each value is k. ஒவ்வொரு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கும் வேல்யூ வந்து k அப்படின்னு இருக்கு. k. Then what is the effective force constant in parallel combination? N identical springs we are taking. In parallel combination, effective force constant is equal to sum of force constant of individual springs. Sum of force constant of individual springs. K plus K plus K plus K so on. So that effective force constant in parallel combination is equal to Nk. Nk. Let me explain once again the parallel combination of the spring. சரிங்களா? இந்த parallel combination of spring இன்னொரு முறை நான் explain பண்றேன் பாருங்க. Let us take two springs. Let us take two springs. First spring force constant K1, second spring force constant is K2. First terminal of both the springs are connected to roof, and the second terminal of both the springs are connected to certain block we assume. Let us assume the mass of this block as m. So here mg gravitational force acts downward direction. Mg gravitational force acts downward direction. Since these are connected in parallel, so that when this gravitational force pulls these springs, these two springs must undergo same displacement. That means extension produced in first spring and second springs are equal. And we know that force is equal to kx minus, we leave it, only we are taking numerical, so that F equal to kx we are taking. In these two springs, in first spring and second spring, in both springs extensions are equal, but K1 and K2 spring constants are different, so that the so-called force acting in the springs are unequal. This force we taken as a tension in the spring. In first spring acting tension as T1, second spring tension act as a T2. Now we apply this force formula for the first spring. For first spring force formula, if we take T1 is equal to K1 into X. For second spring we take T2 is equal to K2 into X. If you take free body diagram for this block, on this block two forces are acting upward, T1 and T2, downward force is mg. Since it is in equilibrium, so that net force 0, so sum of upward force is equal to sum of downward force. So upward force is T1 plus T2, downward force is mg. We can take this equation as 1, this equation as 2, this equation as 3. Now we are going to take hypothetical spring. Hypothetical spring we are taking. That means if we replace these two springs by one hypothetical spring we are taking, and we connect the same block to this hypothetical spring, this mg force will be acting downward direction, so that this spring produce extension is equal to extension produced by this combination x if we assume. Then the so-called hypothetical spring is there, no, whose force constant must be is equal to effective force constant of this parallel combination of the springs. So that we are assuming this spring whose force constant as Kp. In this spring we assume that tension act is T. Tension acting in the spring is T. We know the relation between tension, that means force acts in the spring, and extension x, and force constant relation as T is equal to Kp into x. Let us take this equation as equation 4. And for this block we take equilibrium condition. Equilibrium condition means free body diagram we draw. In this block tension force acts upward direction, mg force acts downward direction. This block is in equilibrium since it is rest, so that net force is 0. So upward force is equal to downward force, T is equal to mg.
Let us take this equation as equation 5. Now we compare equation 4 and 5. Sorry, equation 3 and 5 we compare. Equation 3 and 5 we compare. See here, right hand side mg equal is there, right hand side equal, so that left hand side equal. That means t is equal to right hand side of equation 3 and right hand side of equation 5 are equal, so that left hand side of equation 3 and equation 5 are equal, so that left hand side is here t1 plus t2 is there, so we are writing t1 plus t2. Now t1 t2, these values we are substituting from equation 1 equation to equation 3. Sorry, we are substituting t1 t2 values from equation 1 equation to equation 4. From equation 4 we are getting t as kp into x, so that substitute in the place of t as kp into x. And the t1 value is k1x, so that we are substituting k1x. And the t2 value is k2x, so we are substituting k2x. We can take in right hand side of the above equation x as common, so that let us take x common, so k1 plus k2 into x. Now we can cancel both side equation, x let us cancel, so that we are getting effective force constant in parallel combination is equal to algebraic sum of force constant of individual springs. This is force constant of second spring. Now see here, effective force constant in parallel combination equal to algebraic sum of force constant of individual springs. If you are taking n different springs, then effective force constant is equal to sum of individual force constant we are getting, so on. If you take n identical, these different n springs, now identical n springs we are taking, then effective spring constant is equal to k plus k plus k plus, like this we have to write how many times means n times, so that effective force constant in parallel combination is equal to nk. Now have you understood the parallel combination of the springs? Okay. இப்போ நான் ஒரு சம் தரேன் உங்களுக்கு, யார் யார் கரெக்டா சால்வ் பண்றீங்க பார்க்கலாம். You are given 10 identical springs. Each spring force constant is 10. When they are connected in parallel combination, then what is the effective force constant of the spring? என்னப்பா சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு 10 identical springs கொடுத்திருக்கேன். Each spring force constant how much is given? 10. All these are connected in parallel. Then what is the force constant of the combination? Kp is equal to n times of k. So n here as 10, k is 10, so that 10 into 10 100. இப்போ நமக்கு 100 ன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? சரி.